Hi dude, welcome to Kollywood சம்பவம். இன்னைக்கு என்ன படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் தெரியுங்களா? யோகிடா. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பெண்களை முதன்மையா காட்டுற ஒரு அதிரடியான ஆக்ஷன்மான ஒரு படத்தை தான் பத்தி நான் உங்கள்கிட்ட பேச போறேன். இதுல வந்து ஷாஹித் அன்சிகா பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல நம்மளோட சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா விஜயசாந்தி மேடம் தான் வந்துட்டு அதிரடி ஆக்ஷன்லாம் பயங்கரமா கலக்கி இருப்பாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபைட்டுனால விஜயசாந்தி மேடம் தான் நம்ம மைண்ட்ல எல்லாருமே வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபைட் சீன் அப்படி இருக்கும், அந்த முகத்துல ஒரு நேர்மை இருக்கும், கோபம் இருக்கும், அப்படி நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ ஷாஹித் அன்சிகா யோகிடான்ற படத்துல ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்காங்க. கௌதம் கிருஷ்ணன்றவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மோனிகா சினி ஃபிலிம்ஸ் செந்தில்குமார் தயாரிப்பில் வந்திருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு முழுக்க ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வரக்கூடிய சில எதிர்ப்புகள் தடைகள் எப்படிலாம் வரும், அது அவங்க எப்படி தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதான் இந்த கதையோட கருத்து. ஷாஹித் அன்சிகா வந்து ஒரு நேர்மையான ஆஃபீஸராக இருப்பாங்க. ஒரு ஊரில் வேற ஒரு ஊரில் இருப்பாங்க. அவங்களோட நேர்மையை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ஒரு சென்னைனாலே இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா சென்னைனாலே இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், இந்த இடம் இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை கொடுத்து வச்சுட்டாங்க. அது என்னென்னு தியேட்டரில் போய் பாருங்கள். என்ன ஏரியா அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்றது தியேட்டரில் போய் பாருங்கள். அங்கே போனாலே ஒன்லி ட்ரக்ஸ் இருக்கும், கிட்னாப்பிங் இருக்கும், மர்டர் இருக்கும், இதுதான் இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே வந்துட்டு பெரிய ரவுடி ஒருத்தர், அவர் பேர் ஜவஹர் பாபு. அந்த கேரக்டரோட பேர், வில்லனோட பேர் வந்து ஜவஹர் பாபு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அண்ணன் மினிஸ்டராக இருக்கிறதுனால எல்லாருமே தன்னோட கைக்குள்ளே போட்டுட்டு அந்த ஏரியாவே ஒரு ராஜா மாதிரி தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு ஒரு பக்கம் ட்ரக்ஸு, ஒரு பக்கம் மர்டர், கிட்னாப்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு ஷாஹித் அன்சிகா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்க. வரும்பொழுதே அவங்க கண்டு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடக்கும். எல்லாரும் பார்த்து பயந்து விடுவாங்க. இவங்க வந்து தைரியமாக வந்து எதிர்க்கும் போது அங்கேருந்தே ஆரம்பிக்குது வில்லனுக்கும் அவங்களுக்கான ஒரு பகை ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்தே ரெண்டு பேருக்கும்கான ஒரு பகை ஸ்டார்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கவனிச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவே இல்லைங்க. ஹீரோவும் இவங்க தான், ஹீரோயினும் இவங்க தான். ஷாஹித் அன்சிகா வந்துட்டு ரொம்ப துருன்னு ஆக்டிவாக ஃபைட்டிங் சீனெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் மாஸ்டருக்கு நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அந்தளவுக்கு ஷாஹித் அன்சிகாவை வந்துட்டு நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, அழகு பதுமையாகவும் இருக்காங்க. அதே சமயம் கோபம் வந்துட்டா எந்த அளவுக்கு பறந்து சண்டை போடணுமோ அந்த அளவுக்கு பறந்து சண்டை போடுறாங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஷாஹித் அன்சிகா. இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்க்கணும்னா மினிஸ்டர் வந்து இந்த வில்லனோட அண்ணன்றதுனால, தன்னோட அண்ணன் மினிஸ்டர்ன்றதுனால கமிஷனரையும் தன்னோட கைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜியே தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நீதி யார் என்ன தப்பு பண்ணாலும் நாங்கள் இருக்கோம், எங்களை மீறி நீங்கள் எதுவுமே பண்ணிட முடியாதுன்ற மாதிரி அட்ராசிட்டி பண்ணுற ஒரு ரவுடி. அவரை எதிர்த்து போலீஸ் ஆஃபீஸராக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெண்ணாக எப்படி துணிச்சலாக அந்த காரியத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணி வெளியில் வராங்கன்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் போய் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர வைபாக இருக்கும். அவங்க வந்து ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், எப்பா செம்மையாக இருக்கும். அதாவது அங்கே இருக்க ரவுடிங்லாம் வந்துட்டு டபுள் மீனிங்கில் ஃபுட்பால் ப்ளே பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அதே ஃபுட்பாலில் வச்சு அந்த ரவுடிங்கில் இவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு தான் அந்த ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீன் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாலையா சார் ஞாபகம் வராரு, நம்ம சிங்கம் சூர்யா ஞாபகம் வராரு. இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு எமோஷனலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் இறந்துருவார். அந்த இடத்துல வந்து அரைக்கம்பத்தில் கொடி பறக்க விடணும்னு சொல்லுவாங்க. அப்போது ரவுடிங்க வந்துட்டு என்ன கேட்பாங்க, எங்கள் தலைவர் இறந்துட்டாரு, நாங்கள் அரைக்கம்பத்தில் வந்து கொடியை பறக்க விடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். கொடியெலாம் அரைக்கம்பத்தில் பறக்க விடணும்னா யார் இறந்தா, எப்படிப்பட்ட ஆளுங்க இறந்தா அரைக்கம்பத்தில் பறக்க விடணுன்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே அந்த ரவுடிங்களோட ஆளுங்களை வந்துட்டு ரவுடிங்கெல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. சில விஷயங்கள் வந்துட்டு எதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி பேசணுன்றதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கடைசியில் ட்ரக்ஸு, இப்போ சமீப காலமாக ட்ரக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்கக்கிட்ட கூட அவங்கள்ட்ட அந்த சாக்லேட் விஷயமாக கூட போய் பரவுதுன்றது நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் அந்த ட்ரக்ஸு கேஸ் எப்படி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அதை எரிக்கிறாங்க. இன்னும் மேலும் வில்லன்கிட்ட வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பகை வந்து அதிகமாயிட்டே போகுது. அந்த இடத்துல வில்லன் அவர் வந்துட்டு எப்படி அவங்கள அட்டாக் பண்ணுறாரு, அவங்கள எந்த இடத்துல அடித்தா இவ விழுவா அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி பிளான் பண்ணி அவர் அட்டாக் பண்ணுறாரு. அதெல்லாம் தாண்டி நான் வெளியில் வருவேண்டா, நானும் ஒரு பெண். அதாவது பெண்கள்னாலே மனசளவும் உடல் அளவுலையும் வந்துட்டு வலிமையானவங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக
வெளியில் கொண்டு வரணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப அருமையான படம். வந்ததுலேயே இந்த படம் ரொம்ப அருமையான படம். அடுத்தடுத்த படத்தோட அப்டேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.